சஸ்பெண்ட் உத்தரவை எதிர்த்து சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. 30 நாட்களுக்கும் மேலாக சாம்சங் தொழிலாளர்கள் நடத்தி வந்த போராட்டமானது தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பூபாலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பூபாலன், வணக்கம். விவரங்கள் கண்டிப்பாக நவீனா. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலையானது இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் மத்தியில் சிஐடி தொழிற்சங்கமானது அங்கீகரிக்கப்பட்டது. இதனிடையே பணி செய்யும் நேரத்தில் ஒழுங்கு நடவடிக்கை காரணத்தை காட்டி தொழிற்சாலை நிர்வாகமானது முதலில் 3 நபர்களும் அடுத்தபடியாக 14 மற்றும் 6 நபர்கள் என மொத்தம் 23 நபர்களை பணியிட நீக்கம் செய்து நோட்டீஸை வழங்கியிருந்தது. இந்த விவகாரத்தினால் சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்கள் உட்பட தொடர்ந்து 30 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து அதாவது தொழிற்சாலை நோக்கி முற்றுகையிடப்போவதாகவும் தகவலிட்டு இன்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்காக காவல்துறை சார்பில் அப்பகுதியில் பெரும் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட நிலையில் பெரும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது நிலவி வந்தது. இந்த நிலையில் சாம்சங் நிர்வாகம் சார்பில் எழுத்துப்பூர்வமாக அறிவிப்பு வந்தால் மட்டுமே, அதாவது பணியில் மீண்டும் சேர்த்து கொண்டால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் என்று தொழிற்சங்க சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகிகள் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை தடை நீக்க கோரிக்கை என பல்வேறு கட்ட நிபந்தனைகளை முன்வைத்தனர். அப்போது தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் அதற்கான படிவத்தை எழுத்துப்பூர்வமாக பூர்த்தி செய்து கொடுத்தால் அந்த படிவமானது, அதாவது அடையாள அட்டை தடையானது நீக்கப்படும் என்று தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர்களுமே படிவத்தில் நிரப்பி அதனை அடையாள அட்டையினை தடையை நீக்க வேண்டும் என்று எழுத்துப்பூர்வமாகவும் அறிவித்தனர். இந்த நிலையில் வருகின்ற திங்கட்கிழமை ஷிப்டுகள் மூலம், அதாவது முதல் ஷிப்ட், 2ஆம் ஷிப்ட் போன்ற காலை வரையறை பொறுத்து இமெயிலில் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அதே போன்று பணியிட நீக்கம் செய்யப்பட்ட 23 நபர்கள் மீது உரிய நடவடிக்கை விசாரணை பிறகு அவர்கள் மீண்டும் பணியில் ஈடுபடுவர் என்ற ஒரு தகவலானது நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் இருந்து போராட்டத்தில் இருந்து அனைத்து தொழிலாளர்களும் தற்போது கலைந்து சென்றுள்ளனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.